நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது. இது 80% ஆஃப் ரிஷபராசிக்கு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஆச்சு, ஆனால் அவங்க பேசாம திடீர்னு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பல கன்ஃபியூஷன்ஸ். ஏன் அப்படின்னா, ஏதோ எதிர்பாராத பிரச்சனைக்குள்ள அந்த ரிஷபராசி நபர் மாட்டி இருப்பாங்க. அதை நீ இப்படி பண்ணிட்டியே வச்சிட்டியே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பல தடுமாற்றங்கள் இங்கே ஏற்படுது. ஸோ எதையுமே சண்டை சச்சரவுன்னு குடும்பத்தோடன மனைவி குழந்தைங்களோட தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணிடவே வேண்டாம். அது மிகப்பெரிய மைனஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். அப்போ 11 அப்படின்னா என்ன? மூத்த சகோதரர் இவங்கெல்லாம் 11. அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் செகண்ட் ஹாஃப்ல வருவார். அப்போ 3ஆம் வீடு அப்படின்னா என்ன? உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள். அப்போ உங்களுடைய சிப்ளிங்ஸ் கிட்ட நீங்கள் பேசி, இது உங்களுடைய அக்கா தங்கச்சி யார் வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய ப்ராப்ளத்தை மனசார நீங்கள் அவங்களோட பேசி அதுக்குண்டான வழி வகுக்கிறது உட்காந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அந்த உறவை என்றைக்குமே முறிக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்களோட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை சாதகமாக, ஆமாம்மா தப்பு தான் பண்ணிட்டாங்க, என்னம்மா பண்ணுறது, சரிம்மா இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போய் பேசும்போது அந்த உறவுகள் திரும்பியும் ரீஜாயின் ஆகிறதுக்கு சூப்பராக இருக்கும்.